ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்ஜினியரிங் 2026 4 வருஷம் கழிஞ்சு பையன் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் பெற்றவங்க நினைக்கிறாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே அதுதான் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் அது எந்த கல்லூரியில் படிக்கணும், என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்ஜினியரிங் தான் படிப்பேன்னு ஒரு சில கேரக்டர்கள் இருக்காங்க. என்ஜினியரிங் படிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கேரக்டர்கள் இருக்காங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுமா? கட் ஆஃப் மார்க் வந்து 3 சப்ஜெக்ட்லையுமே நான் நல்லா எழுதலை, நான் 140 கூட தாண்ட மாட்டேன், 120 கூட தாண்ட மாட்டேன்னு சொல்லி நிறைய குமரல்கள். ஸோ இதனால் வந்து பெற்றவங்களும் சரி மாணவர்களும் சரி ஒரு பீதியில் தான் இருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த வருஷம் லீனின் கரெக்ஷனாக தான் இருக்கும். அண்ட் கிரேஸ் மார்க்கும் சில விஷயங்கள் உண்டு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச கட் ஆஃப் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாம் நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பேசலாம். பட் இப்போதைக்கு நிம்மதியாக இருங்க, ஓகேவா? கம்ப்யூட்டர்ஸ் எக்ஸாம் இருக்குது அண்ட் பயாலஜி எக்ஸாம் இருக்குது, அதை நல்லா பண்ணுங்கள். ஓகே ரைட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். மோர் கரியர் கைடன்ஸ் வீடியோக்கு கண்டிப்பாக நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஏன்னா இனி வரப்போகிற நாட்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா எது முக்கியமோ இல்லையோ இது முக்கியம், ஓகேவா? கரியர் கைடன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கிடச்சா கண்டிப்பாக நீங்களே வந்து ஒரு நல்ல முடிவை எடுத்துக்குவீங்க நான் நினைக்கிறேன் உங்கள் கரியரில். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, லைக் பண்ணியிருப்பீங்க. ஏன் அத்தனை தடவை லைக்குன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அப்போ தான் ப்ரமோட் ஆகும், அப்போ தான் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க நல்ல விஷயங்கள், ஓகேவா? ஸோ அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இப்போது என்ஜினியரிங் படிக்கணும்னு மோகத்தில் நிறைய பேர் இருப்பீங்க, ஆனால் சில பேர் விருப்பம் இல்லாமல் இருப்பீங்க. நான் இருக்கிறத சொல்லிடுறேன், வர்த்தா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அண்ட் 2 விதமான செக்டார் இருக்குது. அது எதில் போய் நீங்கள் படித்தா நல்லாயிருக்கும், அண்ட் எப்படி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அண்ட் இந்த வருஷம் எதில் படித்தா, அதாவது என்ஜினியரிங் படித்தா நல்லதா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். அண்ட் ரொம்ப முக்கியம், ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க இவ்வளோ தான் ஃபீஸ் கட்ட முடியும், அவ்வளோதான் ஃபீஸ் கட்ட முடியும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஒரு இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு ஒரு கனவோடு இருப்பீங்க. அதில் வந்து எதில் படித்தா பெஸ்ட்டு, ஃபீஸும் கம்மியாக இருக்கணும், அண்ட் ஆல்சோ பெஸ்ட்டாகவும் இருக்கணும், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கணும், பிளேஸ்மெண்ட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்படிங்கிறது பார்க்கும்போது எது பெஸ்ட்டு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அண்ட் சில கசப்பான உண்மையும் பார்த்துருவோம், சரிங்களா? அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி வர்சஸ் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ். ஸோ வெர்சஸ்ங்கிறத விட கம்பேர் பண்ணி சொல்ல போகிறதில்ல, என்னங்கிறது சொல்கிற முடிவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ என்ஜினியரிங் வர்த்தா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் 100% வர்த்து தான். இங்கே நிறைய பேர் வந்து பார்த்து நினச்சிட்டு இருக்கீங்க என்ஜினியரிங் மோசமான ஒரு செக்டார், கண்டிப்பாக நம்ம அதை எடுக்க வேண்டாம் அண்ட் அப்படின்னு நினச்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போயிடுறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தைரியமாக எடுக்கலாம், ஆனால் மேக்ஸ் நாலேஜ் இருந்தால் மட்டும் எடுங்க. மேக்ஸ் நாலேஜ் வந்து இல்லைன்னா எடுக்காதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வருஷம் எல்லா செமஸ்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாவது இருக்கும். அண்ட் ட்ரிபிளி, இசி, மெக்கானிக்கல் போன்ற கோர்ஸுகள், சிவில் போன்ற கோர்ஸுகள், ஏஐடிஎஸ் போன்ற கோர்ஸுகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா, கம்ப்யூட்டர் செக்டரில் அப்படி தான் எடுத்திங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், மேக்ஸு குவிஞ்சு கிடக்கும். மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் மேக்ஸ் தெரிஞ்சால் மட்டும் என்ஜினியரிங் எடுங்க. அண்ட் நீங்கள் வெறித்தனமாக படிப்பீங்கனாலும் என்ஜினியரிங் எடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, மேக்ஸை மையப்படுத்தி தான் எல்லாமே இருக்கும், புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் என்ஜினியரிங் படிக்கணும், நல்ல கல்லூரி ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியமாக எடுக்கணும், ஓகே? ஸோ அதனால் இப்போ பாருங்கள், வர்த்தா அப்படிங்கிற 4 வருஷம் கழிஞ்சு ஃப்யூச்சரில் எது நல்லா இருக்குங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். பட் வர்த்தான்னு கேட்டால் கம்பேரிட்டிவ்லி வர்த்து தான் ஆர்ட்ஸை விட. அதை பற்றி ஒரு டிபேட் பண்ணி கண்டிப்பாக பேசுவோம். எதை பற்றினா பிடெக் பெருசு, பிடெக் பெருசா இல்லை பிஎஸ்சி பெருசாங்கிறது ஒரு வீடியோ வரும், அதுலேயுமே பேசுவோம். இதில் முழுசாக பேச முடியாது, ஓகேங்களா? ஸோ அதனால் சில விஷயங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா 4 வருஷம் கழிஞ்சு என் பையனுக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல கல்லூரியில் படிக்கணும், நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்க கல்லூரியில் படிக்கணும், நல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஃபேக்கல்ட்டி நல்லா இருக்கணும், அந்த கல்லூரி தரம் வாய்ந்ததாக எல்லா விதத்துலையும் பார்க்கணும், அதோட ரேங்கிங் என்னன்னு பார்க்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா தான் ஒரு கல்லூரி போய் செலக்ட் பண்ணணும். தவிர நீங்கள் கண்ணை மூடிட்டு போய் பணத்தை கட்டிடாதீங்க தான் நான் சொல்லுவேன். வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப லாங் ப்ராசஸ். அதனால் ரொம்ப பொறுமையாக இருங்க இந்த விஷயத்தில், பணத்தை செலவழிக்கிற விஷயத்துலையும் சரி, உங்கள் பையனோட கரியர் விஷயத்துலையும் சரி. சரி, இப்போது நம்ம பார்க்க போகிறது வர்த்தான்னு பேசிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வர்த்தா தைரியமாக படிக்க வைக்கலாம். ஆனால் நல்ல கல்லூரியில், பெஸ்ட்டு கல்லூரியில், நல்ல எஜுகேஷன் கொடுக்குற கல்லூரியில் படிக்க வைங்க, ஓகே? ஸோ அது எது பெஸ்ட்டுங்கிறதும் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் வரும். இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னா என்ன? ஒரு பல்கலைக்கழகம் நடத்துகிறாங்கன்னா பல பல்கலைக்கழகம் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கும்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தனி செக்டார், அதுக்கப்புறம் விஐடின்னு சொல்லுவாங்க, அமிர்தா, அதுக்கப்புறம் சாஸ்திரா, அதுக்கப்புறம் சத்யபாமா, அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி பல யூனிவர்சிட்டி இருக்குது. இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மணிப்பால் இருக்குது, பிட்ஸ்பிலானி இருக்குது, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த டீம்டு யூனிவர்சிட்டி படித்தா பெஸ்ட்டா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக டிகிரி சர்டிஃபிகேட் யார் தராங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் டிகிரி சர்டிஃபிகேட்டில் அவங்களே தான் தர்றாங்க. எங்கேயுமே போக வேண்டாம். என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விஐடியில் படிச்சிங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் பேஸ்ட் ஆன் விஐடி, அதாவது விஐடி தலைமையில் தான் தராங்க அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே போட்டிருப்பாங்க. அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் உங்களுக்கு வந்து எந்த அட்டானமஸ் காலேஜ் நான் அட்டானமஸ் காலேஜ் எங்கே நீங்கள் படித்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டி தான் உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க, டிகிரி ஃபுல்லாக அவங்க தான். அண்ட் டிகிரி அவங்கள தரும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே மாறுபடும். டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக இருக்கும் எல்லாமே. அண்ட் இதில் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா, சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட டீம்டு யூனிவர்சிட்டி பெஸ்ட்டாக இருக்கும், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அண்ட் சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலோடு இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலபஸ் செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவாகவும் இருக்கும். ஸோ சிலபஸ் விஷயத்தில் இவங்க நான் பாராட்டுவேன். டீம்டு யூனிவர்சிட்டி போனால் நல்லா நாலேஜும் இருக்கும், நிறைய கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். சரி, இது எப்படி சார் போகலாம் டீம்டு யூனிவர்சிட்டினா இப்போ என்னென்னு ஓரளவுக்கு சொல்லிட்டீங்க. எப்படி உள்ளே போகிறதுன்னு கேட்டீங்க, ஜேஇ எழுதலாம், +2 மார்க் வச்சும் போகலாம். சில கல்லூரிகளில் இப்போ சவிதா மாதிரி யூனிவர்சிட்டி அண்ட் சில யூனிவர்சிட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா +2 மார்க் வச்சு எடுக்கிறாங்க. அண்ட் 10th நல்ல மார்க் இருக்கணும்னு பார்க்குறாங்க. அண்ட் ஜேஇ வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சும் நிறைய கல்லூரிலையும் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. இப்போ விஐடி எக்ஸாம் வருது, எஸ்என்யூ சிவநாடார் யூனிவர்சிட்டி எக்ஸாம் வருது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் வருது. ஸோ எல்லாமே அமிர்தா கூட phase 2 வருது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதியும் உள்ளே வந்து போக முடியும். ஸோ இதில் எது பெஸ்ட்டு, அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடும். டாப் மோஸ்ட் 10 டீம்டு யூனிவர்சிட்டின்னு தனியாக வீடியோ போடுவோம், எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இதை பற்றி முழுசாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வர்த்து தான், நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஆனால் நல்ல யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு சுற்றி வளைச்சி பார்த்தா ஏதோ ஒரு முக்கு முடுக்கில் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும், அங்கெல்லாம் போய் படிக்கக்கூடாது. கேள்விப்பட்ட யூனிவர்சிட்டி அப்படிலாம் நான் சொல்லலை. நல்ல எஜுகேஷன் தர, நல்ல சிலபஸ் செட்டிங்கோட, நல்ல ஃபேக்கல்ட்டியோடைய, எந்த வருஷம் அந்த கல்லூரி திறந்துருக்காங்க, யூனிவர்சிட்டி திறந்துருக்காங்க, எப்போ யூனிவர்சிட்டி ஆக்கப்பட்டது, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்து டீச்சிங் பண்ணுறாங்க, எந்த மாதிரி கரிக்குலம் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க, அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படின்னு எல்லாமே பார்க்கணும். அப்போ தான் அந்த டீம்டு யூனிவர்சிட்டி வருத்தாங்கிறது தெரியும். ஏன்னா பணம் அவ்வளோ வாங்குறாங்க. டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். நான் அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ பணத்தோட கம்பேரிசன் அப்புறம் பார்ப்போம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற 450 கல்லூரிகள் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் வருது. அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்குது. 3 டைப்னா கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். ஸோ இது அதுதான் யூனிவர்சிட்டி காலேஜ், யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூட் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 4 செக்டார் ஆஃப் காலேஜஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் ஃபீஸ் எல்லாம் வேரி ஆகும். அண்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனும் பிளேஸ்மெண்ட்ஸும் மாறும், அதாவது கல்லூரியோட தரமும் மாறும். ஓகேவா? அது நீங்கள் தான் பார்த்து எடுத்துக்கணும். 450 கல்லூரிகளில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரு 150 to 200 கல்லூரிகள் நல்லா தான் பேர் எடுத்திருக்காங்க, நல்லா தான் இருக்குது. நீங்கள் போய் தைரியமாக சேரலாம். AICTE அப்ரூவல் வாங்கின கல்லூரிகள் தான் எல்லாமே, தைரியமாக நீங்கள் போய் சேரலாம். பட் எங்கே பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, எங்கே நல்லா ஒரு எஜுகேஷன் கொடுக்குறாங்க, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எங்கே வச்சுருக்காங்க, அந்த மாதிரி பார்த்து நீங்கள் சேரணும். இது ரொம்ப முக்கியம். அண்ட் இதெல்லாம் எங்கே போய் நீங்கள் வந்து சேரலாம் அப்படின்னா ஜாயினிங் முறை வந்து பார்த்திங்கன்னா TNEA 2026 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026 கவுன்சிலிங்கில் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இது எப்போ ஓப்பன் ஆகும்னா மே மாதம் 5-7க்குள்ளே. ஓகேங்களா? ரிசல்ட் வந்து அடுத்த நாளே ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1 மாதம் டைம் தருவாங்க. இது ப்ராசஸ் பற்றி தனி வீடியோ போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஓகே? ஸோ 450 கல்லூரிகளில் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். TNEA கவுன்சிலிங் தான் போகணும். ஓகேவா? TNEA கவுன்சிலிங்கில் டீம்டு யூனிவர்சிட்டி வராது. ஓகே? அண்ட் ஃபீஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று நான் பேசிக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஃபுல்லாக வந்து சிலபஸ் வந்து நல்லா தான் இருக்கும். அட்டானமஸ் காலேஜில் அண்ணா யூனிவர்சிட்டியிலே 2 காலேஜாக பிரியுது, ஒன்று அட்டானமஸ், ஒன்று நான் அட்டானமஸ். இந்த அட்டானமஸ்னால் தன்னாட்சி பெற்றதுன்னு அர்த்தம். தன்னாட்சினா என்ன? அவங்களே கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி, அவங்களே கரெக்ஷன் பண்ணி, அவங்களே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவங்களே சிலபஸ் செட் பண்ணுவாங்க. இதுதான் தன்னாட்சி. பட் இப்போ என்ன பிரச்சனைனா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர்றதுனால சில ரெகுலேஷன்ஸ், சில சப்ஜெக்ட் அண்ணா யூனிவர்சிட்டி சொல்கிற மாதிரி தான் பண்ணணும். அண்ட் சில ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா
அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி சொல்கிறது தான் நம்ம பண்ணணும். சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க தான் செய்யும், அதனால் சிலபஸ்லேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓவரால் வந்து ஒரு கிரியேட்டிவ் சிலபஸான்னு சொல்லலாம். கம்பேரிட்டிவ்லி டீம் யூனிவர்சிட்டி மாதிரி கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டி. பட் அண்ணா யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய கல்லூரிகள்லாம் இருக்குது. பிஎஸ்ஜி இருக்குது, கிருஷ்ணா இருக்குது, குமரகுரு இருக்குது, அதுக்கப்புறம் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. இந்த மாதிரி பலதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். சரிங்களா? அதனால் தைரியமாக நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி நம்பி நீங்கள் டிஎன்இ 2026 கலந்துக்கிட்டு மிகப்பெரிய கல்லூரியிலும் ஜாயின் பண்ணலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, டீம் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் 3 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க. உண்மைதான் நான் சொல்கிறேன். இப்போ அமிர்தா யூனிவர்சிட்டி எடுத்துக்கலாம், விஐடி எடுத்துக்கலாம். ஸ்லாபுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் மாறும். 5 ஸ்லாபாக பிரிச்சுக்குவாங்க. நல்ல மார்க் எடுத்தவங்க 1 லட்சம், நல்ல மார்க் எடுக்க முடியாது 2 லட்சம், அடுத்த கேட்டகரி 3 லட்சம், அதுக்கப்புறம் 6 லட்சம் வரைக்கும் சும்மா என்ட்ரன்ஸ் எழுதி போகிறவங்களுக்கே வாங்குறாங்க. புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் சராசரியாக 3லேருந்து 7 லட்சம் ஒரு வருஷத்துக்கு செலவாகும். இதில் ஹாஸ்டல் ஃபீஸ் அடங்கலை, வெறும் டியூஷன் ஃபீஸ் மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் வாங்குறாங்க. இந்தியா ஃபுல்லாகவும் தமிழ்நாட்டுக்குள்ளே மினிமம் ஒரு 5 lakhsக்குள்ளேயாவது வரும். ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கும்போது 5 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் வாங்குகிற கல்லூரிகள்லாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் படிக்க வைக்கணும், கொஞ்சம் மணி வேணும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கங்க. உங்களுக்கு ஃபினான்ஷியலி உங்களுக்கு முடியும் அப்படின்னா இந்த கல்லூரி சைடு போய்க்கலாம், அதாவது யூனிவர்சிட்டி சைடு போய்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தரம் வாய்ந்த எஜுகேஷனும் கிடைக்கும், பிளேஸ்மெண்ட்ஸும் கிடைக்கும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கிறது ஓகேவான்னு உங்கள் பிரின்சிபல்ஸில் பார்த்துக்கோங்க. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரி பார்க்கும்போது சராசரியாக இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு கவுன்சிலிங் மூலிமா போனீங்கன்னா, டிஎன்இ நடத்தக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் மூலிமா போனீங்கன்னா 60,000லேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் ஆகும். ஓகேங்களா? ஒரு காலேஜை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் ஃபீஸு. செல்ஃப் ஃபினான்ஸ்க்கு ஒன்று, செல்ஃப் ஃபினான்ஸ்லேயே நிறைய வெரைட்டி காலேஜ் இருக்குது, அதுலேயும் மாறும். இந்த அட்டானமஸ்னால் ஒன்று வாங்குவாங்க, நான் அட்டானமஸ்னால் ஒரு மாதிரி வாங்குவாங்க. அந்த சொல்ல முடியாது, காலேஜ் பொறுத்து மாறும். அண்ட் கோர்ஸு பொறுத்துமே வாங்குவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் ஒரு 1.5 லட்சம் வாங்குவாங்க, இல்லைனா 2 லட்சம் வாங்குவாங்க. ஈஸினா ஒரு 50,000 கம்மி வாங்குவாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, காலேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஆனால் கவர்மெண்ட்டில் ஃபிக்ஸ்டு ஃபீஸு, கவர்மெண்ட்டில் என்ன ஃபீஸ்னால் 10லேருந்து 20,000 ரூபா தான் வரும். இது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் சங்கடப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர 450 கல்லூரிகளில் கவர்மெண்ட் கல்லூரி வெறும் 19 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கவர்மெண்ட் கல்லூரின்னு சொன்னோடனே 19 இருக்கா அப்படின்னு பார்க்காத, யூனிவர்சிட்டி கேம்பஸும் சேர்த்தும் போது அப்ராக்சிமேட்லி ஒரு 40 காலேஜஸ் தான் இருக்குது. கவர்மெண்ட் ப்ளஸ் யூனிவர்சிட்டி சேர்த்தும் போது அப்ராக்சிமேட்லி 40 கேம்பஸ் தான் இருக்குது. இதோட லிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன், பயப்படாதீங்க. இப்போ இல்லை, நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில். ஸோ யூனிவர்சிட்டி கேம்பஸ்னால் கான்ஸ்டியூட் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 30,000 ரூபா ஃபீஸு. சரிங்களா? 30,000 ரூபா வருஷத்துக்கு ஒரு. இதெல்லாம் கம்மி. கவர்மெண்ட் எய்டட்னா பிஎஸ்ஜி, தியாகராஜா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லூரி சிஐடி கோயம்புத்தூர். ஸோ இதில் எல்லாம் நீங்கள் வந்து இது 3 தான் கவர்மெண்ட் எய்டட். இது வந்து கவர்மெண்ட் உதவி பெறும், அதாவது உதவி பெறும் கல்லூரிகள்னு சொல்லுவாங்க. 50,000லேருந்து 60,000 ரூபா வாங்குறாங்க டியூஷன் ஃபீ மட்டும். இதில் ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் நான் சொல்லவே இல்லை. ஓகேவா? மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனால் 5 லட்சத்துலேருந்து 35, அதாவது 30 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டொனேஷன் வாங்குறாங்க. கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் ஒரு டிமாண்ட் ஆகும், ஈஸினா ஒரு டிமாண்ட் ஆகும், ட்ரிபிள்இனா ஒரு மாதிரியும், மெக்கானிக்கல்னா ஒரு மாதிரியும் வாங்குவாங்க. ஸோ எப்படி ஃபீஸு என்னங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். இனி உங்கள் கட் ஆஃபுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத மைண்ட் செட்டை விட்டுட்டு நம்மளால் என்ஜினியரிங் படித்தா வர்த்தா அப்படிங்கிறது யோசிங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கட் ஆஃபுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போ யோசிக்கணும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான். இப்போ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு கட் ஆஃப் போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து எப்படி இருக்கணும்னா, இப்போ 140 எடுப்பேன்னா 135ன்னு சும்மா ஒரு தோராயமாக போட்டு வச்சுக்கோ. 140ன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். போட்டு வச்சுக்கிட்டு நம்ம இந்த தடவை எந்த கல்லூரி கிடைக்க போகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுனா, டிஎன்இ வெப்சைட் இன்னும் ஓப்பன் ஆகலை. அதில் கட் ஆஃப் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரோடதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே பார்க்கும்போது உனக்கு எந்த கல்லூரி கிடைக்கும்னு தெரியும். கண்டிப்பாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 2.5 லட்சம் சீட் இருக்குது. எவ்வளோ லட்சம்? 2.5 லட்சம் சீட் இருக்குது. கண்டிப்பாக இன்ஜினியரிங்கில் சீட் கிடைக்காம போயிடாது, சீட்டு கிடைக்கும். அதில் ஸ்மார்ட்டாக எது நல்ல கல்லூரின்னு பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும். முக்கியமாக என்ன கோர்ஸுங்கிறது பார்க்கணும். ஏன்னா கம்ப்யூட்டர் மாதிரி கோர்ஸுகள் நல்ல கல்லூரியில் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் இது ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நல்ல கல்லூரியில் ஒரு கோர்ஸுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி, அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் தான் வேணும்னு அடம்பிடிக்காமல் கோர்ஸ் முக்கியம் இல்லை, நான் காலேஜ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கம்மி கட் ஆஃப் மாணவர்களுக்கு ஒரு அட்வைஸ் இதுதான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது இதுதான். நீ கம்மி கட் ஆஃப் எடுத்துட்ட, ஸோ நீ கோர்ஸுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி நல்ல கல்லூரியில் சேரப்பார். நீ கம்ப்யூட்டர் தான் வேணும்னு சொல்லிட்டு டயர் 3, டயர் 4, டயர் 5 எடுத்தீங்கன்னா அப்புறம் வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி கல்லூரிகள் எப்படிப்பட்ட கல்லூரிகள் அப்படிங்கிறதும் நம்ம ஒரு போஸ்ட் பண்ணுவோம் வீடியோ. ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறேன்ல, தொடர்ந்து நம்ம சேனலில் எல்லாவும் வந்து உண்மைத்தன்மையாக சொல்ல போகிறோம். அண்ட் கண்டிப்பாக இந்த வருஷம்
நம்ம கூட இருப்போம். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்த்தே ஆகணும். இப்போ நான் வந்து சொன்னது வெறும் 30% தான், அது கூட கிடையாது. ஓகேவா? என்ன என்ஜினியரிங் வர்த்தா, எதில் படித்தா வர்த்து அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இன்னும் சில பேர் வந்து ஜேஇ எழுதியிருப்பாங்க. ஜேஇயில் வந்து 95%, 97%, 99%, இந்த கேட்டகரி தகுந்த மாதிரி. ஓபிசினா 99, 98 இருக்கணும். எஸ்சி எஸ்டினா ஒரு 95க்கு மேலே, 92க்கு மேலே இருக்கணும். ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் தான் என்ஐடி திருச்சியிலே படிக்க முடியும். அப்படிங்கும்போது நீங்கள் ஜேஇயில் பாஸ் ஆகி ஜேஇயில் 1.5 லட்சத்துக்குள்ளே வந்து அதில் ஜேஇ அட்வான்ஸ் எழுதி ஐஐடியில் படிக்கலாம். இது ஒரு செக்டார் பீப்புள் இருப்பீங்க, அதை அவங்க ட்ரை பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இது ஒரு செக்டார். அண்ட் இன்னொரு செக்டார் பீப்புள் பெரும்பாலும் நம்ம ட்ரை பண்ணது டீம்டு யூனிவர்சிட்டி, பணம் கட்டி போய்க்கலாம் அப்படிங்கிறது. அது உங்கள் இஷ்டம், எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் கீழே வரணும்னா கண்டிப்பாக டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலிமா போங்க. என்னுடைய வேண்டுகோள் அதுதான். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிற அளவுக்கு நீங்கள் அந்தளவுக்கு ஃபினான்ஷியல் பண்ண வேண்டாம், நீங்கள் அவசரப்படக்கூடாது. இது எல்லாமே மெதுவாக நடக்கும். இப்போ நாங்கள் கல்லூரியில் சொல்லுவாங்க, இந்த கட் ஆஃப்கெல்லாம் கிடைக்காது எங்கள் கல்லூரி, அதனால் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் கிடைக்காது, அதனால் நீங்கள் வந்து ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கட்டி சேர்ந்துக்காங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க, பயப்படுத்துவாங்க. அந்த கல்லூரிலாம் வேறு கல்லூரி, அதனால் பயப்படவே வேண்டாம். நீ போய் அந்த கல்லூரி தான் படிக்கணும்னு ஏன் அடம் பிடிக்கிற? இப்போ ஈஸ்வர் காலேஜ் போகிறோம், அங்கே அப்படி சொல்லிட்டாங்க, ஓகே இந்த மாதிரி வந்து கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குப்பா, நாங்கள் எடுக்க முடியும், பரவாயில்ல, அந்த கல்லூரிலேருந்து வாங்க. அண்ட் வேறு ஏதாவது கல்லூரி பாருங்கள், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் போகிறீங்க, அங்கேயும் அப்படி சொல்கிறாங்க, சரி வாங்க. அந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த கல்லூரிகள் பார்க்கணும். இங்கே ஏகப்பட்ட கல்லூரிகள், நல்ல கல்லூரிகள் இருக்கான நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. டயர் 1 தான் போவேன், டயர் 1 கல்லூரி தான் போவேன், டாப் மோஸ்ட் 10 காலேஜ் தான் போவேன், அந்த 10 கல்லூரியில் தான் படிப்பேன்னா யாருக்குமே இங்கே சீட்டு கிடைக்காது, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உண்மைத்தன்மை இதுதான். கொஞ்சம் உங்களுடைய மனசை இது பண்ணிக்கிட்டு திட பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் மேலே வச்ச நம்பிக்கை உங்கள் மேலே வச்சு, பெற்றவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு கன்ஃபார்மாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். அண்ட் கண்டிப்பாக எதாவது டவுட்னா காண்டாக்ட் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் கூப்பிட்றாங்க, எப்படியாவது ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்கிறோம் அண்ட் பண்ணுறோம், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். பட் ஆனால் ஃபோன் எடுக்கலாம், தவறுதலாக நினச்சிக்க மாட்டான், திரும்ப கூப்பிட்டு ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ.